Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே ஒருவரே ஆண்டவரே கடவுள் பாதுகாத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு கணக்கு கொடுத்து அப்பா ஒரு நாமத்தின் மகிமைக்காக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலை அப்பா எங்கள் கண்டவர்கள் இயேசு கண்டவர் என்று சொல்லும்படியாக எங்களை வைத்தரணும் ஆண்டவரே. இயேசு சொன்னது போல என்னை கண்டவர் பிறவர் கண்டார் என்று சொன்னார் ஆண்டவரே. நாங்கள் நம்முடைய அப்பா கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சாயலை அறிந்து கொள்ள நினைத்தார்கள். ரசிக்கப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஆவிகளை காரணங்கள் மாற்றங்கள் உலகக்காக ஆண்டவரே எங்களை மென்மேலும் ஆசீர்வதியும் ரசிக்கப்படுத்தும் ஆண்டவரே. நாமத்தின் மகிமைக்காக இது செய்வோம் ஆண்டவரே. கத்தப்பட்டதை நடத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு செய்தி விட்னஸ் ஆஃப் காட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது இயேசு கடைசியில் அவருடைய சீஷர்களை உலகத்தில் விட்டுட்டு போன சொன்னது என்னென்னா, உலகமெங்கிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்நேரமும் பரிசுத்தமாக இருப்பாங்கன்றதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அவங்க வந்துட்டு பரிசுத்தமாக இருக்க முயற்சிக்கிறோம், ஆனால் முழு நேரத்துலையும் பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளுகிறதாக இருக்கிறவங்க தான் இல்லை. அது தவறுகிறோம். ஒருவர் மாத்திரம்தான் முழுமையாக பரிசுத்தமாக இருந்தவர் இயேசு. அதன் பின்பு நாம் புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அதன் மூலமாக தான் நாம் ஜீவித்திருக்கிறோம். அவருடைய ரத்தம் தான் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம். ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் அதிக நன்மைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று பார்க்கிறோம். அதனால பாவத்தில் இருக்கிறவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வர போராடுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய செய்தி அதற்கும் மேலாக எப்படி இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்குது, விட்னஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது நாம் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட பின்பும் வைத்திருக்கிற காரணம் என்னன்னா, இயேசுவை குறித்து அறிக்கை செய்வது. இயேசு எனக்காக மரித்தார், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவாட்டுக்குட்டி. இது யோவான் ஸ்நானன் இயேசுக்கு முன்பாக வந்தவனே அதை அறிவித்து போட்டு போனான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்பொழுது நாமும் பின்பாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். இந்த நியூ கவர்னன்ட். நம்ம என்ன செய்யணும்னா, ரட்சிக்கப்பட்ட அனுபவங்களையும் சாட்சிகளையும் எவ்வாறு நாம் இந்த உலகத்திலே தெரியப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர். இன்றைக்கு நிறைய வசனங்கள் படிக்கலாம். யாருக்கும் வசனம் படிக்க ஆசையாக இருக்கோ நல்லா வேதத்தை எடுத்துக்கோங்க. நிறைய வசனங்கள் மூலமாக இன்னைக்கு போகலாம். மெசேஜ் அதிகமாக பேசுறதை விட வசனம் படிக்க, ஓகேவா? வசனமாக படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறவங்க மைக்கில் இருந்தால் படிக்கும். whoever has mic or whoever is reading, please pass the mic to them. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஆமென். இப்போ இந்த சாட்சிகள் உடைய இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். என்னன்னா, எல்லாரும் ஒரு மனித வாழ்க்கை எப்படின்னா, அவன் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் அந்த உலகத்தில் இருக்கிறான். அப்போ சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது அது நம்மளுடைய கேட்டகரிஸில் பிரிக்கிறதுக்காக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாருன்னா, கர்த்தருடைய செயல்களை பார்த்த தலைமுறை, த ப்ரீவியஸ் ஜெனரேஷன். இவர்களை போல் பார்க்கலாம். இதில் 4 தலைப்புகள் இருக்கு. அது கீழே நான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த 4 தலைப்புலையும் 3 பேரை வைத்து தான் பார்க்க போகிறோம். அந்த 3 பேர் யாருன்னா, இயேசு, பவுல், பேதுரு. The life of Jesus, life of Paul, life of Peter. So Jesus, Paul, Peter அவங்க எவ்வாறு இருந்தார்கள், அவர்களோட வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க பார்ப்போம். இதை எதற்காக இந்த 3 பேர் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த 3 பேருக்காக ஒரு விசேஷமான வேதத்தில் கூறப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அவர்களுக்காக இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற வேதத்தின் வழியாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுடைய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிறோம், நம்ம ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம்.
ஆனால் நம்மளுக்கு வந்து வேதத்தில் எழுதப்படவில்லை. உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படி என்று எழுதப்படாத ஒரு இது. ஆனால் இவங்க 3 பேருக்கு வந்துட்டு அவருக்கு இப்படி தான் இவங்க ஓட்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரியாக வைத்து விட்டு போயிருக்காங்க. ஓகே, பவுல் யாருன்னா he was an apostle of Jesus for the Gentiles. புறஜாதிகளுக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அது வந்து நாம் எங்க படிக்கிறோம்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அடுத்தடுத்த வசனங்கள் படிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2, 7, 8. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, கர்த்தர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார், எல்லாரையும் ரட்சிக்கிறார். ஆனால் எல்லாரையும் ஒரே விதமாக ரட்சிப்பது இல்லை. அது எதற்காக? அது இந்த காரணம்னா, எல்லாருடைய பிறப்பும் ஒரே மாதிரியான பிறப்பு இல்லை. ஒரு குழந்தை கிறிஸ்துவ வீட்லையும் பிறக்கலாம், புறஜாதிகள் வீட்லையும் பிறக்கலாம், இந்த மற்ற மதத்தில் இருக்கிறவங்க வீட்லையும் பிறக்கலாம். அப்புறம் கர்த்தருடைய அழைப்பு வந்துட்டு வித்தியாசப்படுது என்று பார்க்கலாம். எந்த விதத்தில் வித்தியாசப்படுதுன்னா, இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லிட்டு இருக்கேன். எந்த விதத்தில் இது வித்தியாசப்படுதுன்னா, கிறிஸ்துவ வீட்டில் பிறந்த குழந்தைக்கு அவர் பிறப்பின் முதல் அவனுக்கு வந்து வேதம் கற்பிக்கப்படுகிறது. he is brought up in the church. சபைக்கு போகிற அந்த ஒழுங்கில் அவன் வந்து கொண்டு வரப்படுகிறான். புறஜாதிகள்கிட்ட பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த சபைக்கு போகிற அந்த ஒழுங்கில் அந்த கர்த்தருக்கு காரியங்களில் அவ்வளவாக பார்க்கறதில்லை. அவன் காண்கிறது என்னன்னா, உலக காரியங்களை மாற்றமே காண்கிறான். அவன் எப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் நம்மளை மாதிரி இருக்கிறாங்க. எக்ஸப்ட் கர்த்தருடைய காரியங்களை தவிர மற்ற எல்லா காரியத்திலும் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் அவர்களுக்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும், பாரம் லகுவாக இருக்கும். ஓகேங்களா? கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இருக்கிற பாரத்தை விட புறஜாதிகளுக்கு இருக்கிற பாரம் வந்து லகுவாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்க்கணும், பேதுரு வந்து சொல்கிறாரு, கற்பனைகள் மேலே கற்பனைகள். இஸ்ரேல் மக்கள் பார்த்தோம்னா கற்பனைகள் மேலே கற்பனைகள் இருக்குது. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். அதனால வந்து நிறைய பிள்ளைகள் சபையில் வளர்கிற பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம மட்டும் கஷ்டப்படுறோமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் அதுக்கு எதற்காக அது நடக்குதுன்னா, டு லேர்ன். நம்ம வந்துட்டு இள வயதிலேயே கற்றுக்கொண்டோம்னா அது மேலே வளர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே போகலாம். ஆனால் இள வயதிலேயே நம்ம கற்றுக்காமல் இருக்கும் பொழுது இன்னும் கற்றுட்டு வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த பாதைக்கு கற்று கொஞ்சம் லகுவாக்குறாரு. ஓகே, ஸோ முதலாவது இதில் இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷனுடைய விட்னஸ் எப்படி வந்து சென்று போன தலைமுறை, உங்களோட தலைமுறை, வயதான உங்களோட தலைமுறை என்னன்னா, அவர்கள் எந்த விதமாக ரட்சிப்பிற்கு ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். ஓகேவா? அதில் வந்து 1 பேதுரு 5:3, 1 Peter 5:3. லெட்ஸ் ரீட். படிக்கலாம். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகம் உள்ளதோடும் சுதந்திரத்தை
அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். ஸோ முதலாவது வழி எப்படி the old generation can influence new Christians, புதிய தலைமுறைகளை பழைய சந்ததியார் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா மாதிரியாக இருக்கிறது தான். முதலாவது ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை பார்க்கிறதுனா மாதிரியாக இருக்கிறார்களா, அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று ரேதர் தேன் ஸ்பீக்கிங் இப்படி இரு அப்படி இரு என்று கட்டளை கொடுக்கறதை விட அவர்கள் செய்கிறதை அப்படியே செய்கிறது அவர்களுக்கு சுலபமாக இருக்கும். அவங்க செய்கிறாங்க, சபைக்கு போகிறாங்கன்னா நம்மளுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான் அப்படின்றது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ முதலாவது எப்படி இருக்க வேண்டும்னா மாதிரியாக இருக்கிறார்கள். இது இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கிறோம். யோவான் 13:15 அவர் சீஷருடைய கால்களை கழுவி அதை சொல்லுகிறார், அது சரியாக சொல்லுகிறார். இதை ஒரு மாதிரியாக நான் வைத்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் படிக்கிறேன் 15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பவுலை குறித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11:1. 1 Corinthians chapter 11 verse 1. நிறைய வசனங்கள் படிக்கிறோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவதாய் இருங்கள். ஆமென். பிலிப்பியர் 3:17. Philippians chapter 3 verse 17. சகோதரரை, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டும்படி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஸோ இங்கே பார்க்குறோம், பேதுரு சொல்றது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம், பவுலை குறித்து பார்த்தோம். அவர்கள் 3 பேரும் அவங்களோட வாழ்க்கையோட முடிவில் நாங்கள் செய்தது போல செய்யுங்க என்று சொல்லிவிட்டு சென்ற அளவுக்கு அவர்கள் மாதிரிகளிலே அவர் உறுதியாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அவர் கிறிஸ்துவோட கிருபையில், கிறிஸ்து அவர்களுக்கு பாராட்ட தயவுல இருந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்ததை போல செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற அளவுக்கு மாதிரிகளாக இருந்தாங்க. நாமும் அந்த மாதிரி இருக்க வேண்டும் பார்க்கணும். இதில் இன்னும் ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, இந்த 3 பேருக்குமே வாழ்க்கையில் அவரோட முடிவு என்னன்னு சொல்லப்பட்டுச்சு. அதாவது நம்ம ரகசிய வருகையை காத்திருந்து வெயிட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவசியம் வந்தால் காத்து கொண்டு செல்ல வேண்டும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் இந்த 3 பேருக்குமே அந்த முடிவு சொல்லப்படவில்லை. பேதுருவின் முடிவு யோவான் 21:18. John 21 verse 18. படிக்கலாம். நீ இளவயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவார், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யாகவே படிக்க நல்லா இருக்கும். அதாவது இயேசு அவனுக்கு சொல்லிக்கிட்டு போயிட்டார் என்னன்னா, நீ மறித்து தான் பரலோகம் வருவ, உனக்கு நான் சீக்கிரம் வந்துடுவேன், வருகை சீக்கிரம் அப்படின்னு சொல்லாமல் உனக்கு மரணம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு போன பின்பும் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழ்ந்தாங்க. இந்த உலகத்திலே அவர்கள் விடுவிக்கப்படாவிட்டாலும் நித்தியத்திற்காக வாழ்ந்தாங்க. பரலோகத்தில் மறைந்த பின்பும் நாம் வாழ்வோம் என்று வாழ்ந்தாங்க. இயேசுவை குறித்து அநேக வசனங்கள் இருக்கு. அது சொல்லல, இயேசுவை குறித்து என்னன்னா, அவர் சீஷர்கள் கிட்ட பிரசங்கம் பண்ணும்போது தாராளமாக பேசினார் என்று பார்க்கிறோம். தம் மரணத்தை குறித்து தாராளமாக பேசினார். அதாவது he was ready to die for our sins. அப்போ அவருடைய காரியங்கள் என்ன, ஓகே எனக்கு இதுதான் வழியா, இதுதான் மரணம் தான் வழியா அப்படின்றதை அறிந்தும் அவர் என்ன பிதாவுக்கு சித்தமானதை செய்து கொண்டிருந்தார். பவுலை குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20, 22, 23. 22 எடுத்துக்கலாம். Or Acts chapter 20 verse 22-23. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டப்பட்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஸோ இங்கே பவுலை குறித்து பார்க்கிறோம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா அவர்கிட்ட கெஞ்சுறாங்க, பவுல் போகாதீங்க, இந்த இடத்துக்கு போகாதீங்க, இவங்க கஷ்டப்படுத்துவாங்க, இவங்க இதுக்கு மேலே வர முடியாது வெளியே
அதாவது இவருடைய பிரசங்கத்தினால எருசலேம் முழுக்க வந்து இவரை வந்து கொள்வதற்காக காத்திருக்கு, ரெடி டு கில். அப்பொழுது அவங்க சொல்றாங்க போகாதீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இது யார் சொல்றான்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஆனால் கட்டுகளும் உபத்திரவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுக்கு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. இது ஏன் வெளிப்படுத்துறாருன்னா அவ்வளவு வெளிப்படுத்தியும் பவுல் செய்வாரு. அந்த இது உனக்கான நிலைமை இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாலும் பவுல் செய்கிறாருன்னு பார்க்கணும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பேதுருக்கும் மரணம் சொல்லப்பட்டது, பவுலுக்கும் மரணம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த மரணத்தையும் எந்த அளவுக்கு போன பின்பு தான் உனக்கு மரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அப்போஸ்தலர் 23:11, ஆக்ட்ஸ் சாப்டர் 23 verse 11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். அடுத்த வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 27:24, ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 24. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உடனே கூட யாத்திரை பண்ற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா பவுலுக்கு கட்டுகளும் உபத்திரவமும் ரெடியா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவனை சாகரத்துக்கு கர்த்தர் அனுமதிக்கல. எதுக்குன்னா நீ இன்னும் போகணும்பா, இன்னும் ராயன் முன்னாடி போய் நின்று பவுலுடைய மரணத்துக்கு தெரியும். அங்கே போயிட்ட பின்பு அவர் அங்கிருந்து கழுத்து வெட்டப்பட்டு சாகுறார். இதுதான் அவருடைய முடிவாக இருந்தது. அப்பொழுது ஆனால் இது வந்துட்டு ஒரு ரகசியமாக இல்லை, பவுலுக்கு இதுதான் வழின்னு கர்த்தர் அவர்கிட்ட சொல்றார். நீ ராயன் வழிக்கு போகணும், அதனால சின்ன பிரச்சனை வரும், ஆனால் அதை பற்றி கவலைப்படாத, உன் உயிரை காப்பாற்றிருக்கேன். எதற்காகனா நீ இன்னும் போய் சாட்சியாக இருக்கணும், இன்னும் பெரிய இடங்களில் போய் நீ சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து உண்மையாகவே என்னென்னா பேதுரு, பவுல், இயேசு இவர் 3 பேரும் ஒரு மாதிரியாக இருந்தாங்க என்று பார்க்கிறோம். அவர்களுடைய வார்த்தையை மாத்திரம் அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம அதுபடியே அவங்க வாழ்ந்தாங்க. ஆவியானவர், அதாவது சுவிசேஷம் என்ன என்றால் கர்த்தர் வந்துட்டு நமக்காக மறித்து நமக்காக வாழ்க்கையில் ஒரு பாதையை உண்டு பண்ணியிருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இயேசு சொல்லும் பொழுது நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருந்தேன். அதாவது ஜீவன் மாத்திரம்னு சொல்லிட்டா சரி எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலான்னு இருக்கும். ஆனால் அப்படி சொல்லலை, வழியும் சத்தியமும் ஜீவனும். அப்படி எதுக்குன்னா ஒரு வழி இருக்கு, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வழியோட நடந்து தான் அவங்க போய் அவர்கள் வந்து முடிவை அடைய வேண்டும் என்று இருக்கு. ஸோ அப்படி கர்த்தர் தாங்களுக்கு சொன்ன வழியில அவங்க செய்தாக பார்க்கணும். இரண்டாவது, ஒவ்வொருவரும் கர்த்தரை தனிப்பட்ட விதமாக அறிந்திருந்தார்கள். they personally knew God. இதை பற்றி எங்கே ஒரு வசனம்னா 1 யோவான் 2:13-14. 1 John chapter 2 verse 13 and 14. 2:13-14. பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்குகளை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பரவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். இப்போ இந்த வசனங்கள்ல உங்களோட கவனத்தை வந்து எங்க கொண்டு வர விரும்புகிறேன்னா பிதாக்களுக்கு எழுதப்பட்ட விஷயங்கள் மட்டும் பரிந்துரைக்கிறோம். பிதாக்களுக்கு எழுதப்பட்ட விஷயம். பிதாக்களே பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்கள் ஆமா, அடுத்து பிதாக்கள். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமா, இந்த 2 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது பிதாக்களே சொல்லும் பொழுது ஒரே விஷயத்தை அவர் திரும்ப சொல்றார். அதுல வந்துட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் 2 வித்தியாசமானது வரும். அவர்களுக்கு இது இருக்கு, அப்புறம் இது இருக்கு, அது இருக்கு. ஆனா பிதாக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு காரியத்தினால தான் அவர்கள் இன்னும் இருக்காங்க. எதற்காகனா அவர்கள் அவரை அறிந்திருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தரை தனிப்பட்ட விதமாக அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். அதுக்கு மேல ஒன்றுமே எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாம் கடந்து வந்தாச்சு. பிதாக்கள் ஆகிட்டீங்க, நீங்க கர்த்தரை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன்.
ஸோ இது வந்து இவர்கள் 3 பேரோட வாழ்க்கையிலும் இருந்தது. இதற்கான வசனங்களும் படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வசனம் யோவான் 8:55, John 8:55. 55. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நான் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு இருக்கிறேன். இப்போ பேதுருவோட வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 1:17. 1 பேதுரு 1:17. 1 Peter 1:17. அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொடர்ந்து கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கும் போது பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இப்போ பவுலை பற்றி வசனம் படிக்கலாம். ரோமர் 8:31-33. Romans chapter 8 verse 31-33. ரோமர் 8:31-33. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருந்தாதிருப்பது எப்படி? இந்த 3 பகுதிகளில் பார்த்தோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து தனக்கும் பிதாவை அறிந்திருக்கிறார் என்பதை தெளிவாக சொல்றாரு. பேதுருவும் பார்க்கும் பொழுது இஃப் வி கால் ஆன் தி ஃபாதர், அவரும் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனால் அவர் சொல்றது நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், பிதாவை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னு. பவுலை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் பட்சத்தில் இருந்தார், அதாவது காட்னு போட்டு, நாட் ஜீசஸ், காட். அது எதுக்குன்னா, இந்த வித்தியாசம் எதுக்குன்னா, இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தில் வருகிறார். ஆவியானவராக இயேசுவோடும் பிதாவோடும் அந்த ஐக்கியத்தில் கொண்டு வரப்படுகிறார்கள். ஸோ இந்த இதுதான், அதாவது இயேசுவை மட்டும் அறிந்திருக்கிறேன், நினைவுகளும் அறிந்திருக்கிறேன் இல்லாமல் பிதாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டு பண்ணுறோம். அது எதுக்காக பண்ணுறோம்னா, பிதா ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்றது பண்ணுறோம். ஏதாவது இப்போ ஜெபத்தை கேட்கறது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் காரியத்தில் நமக்கு தேவைகள் இருக்கு, அநேக தேவைகள் இருக்கு, அதற்காக ஜெபிக்கிறோம். அப்போ இந்த உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டது, குமாரன் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. அதே போல நாம் ஜெபிக்கிறது எப்படின்னா, ஆவியானவரால் குமாரன் மூலமாக பிதாவிடத்தில் ஜெபிக்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் ஜெபம் என்பது ஆவியானவர் நம்ம மேலே இறங்காம, இயேசு கிறிஸ்து நமக்காக மறிக்காம அதை நாம் ஜெபத்தை பண்ண முடியாது. நம்ம வந்து எந்த தொடர்பும் இல்லாமல் கர்த்தரை நெருங்க முடியாது. அவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர். ஸோ இவங்க மூலமாக நம்ம பிதாவை அறிந்திருக்கிறோமா? ஸோ இதுதான் வந்துட்டு பிதாக்களுக்கான முக்கியமான விஷயம்னா, நாம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்குள்ள ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். ஓகே, மூன்றாவது முதல் கேள்வி என்ன சொன்னா, முதலாவது மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப், பிதாவை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவது இயேசுவின் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். You should have love for Jesus Christ. இது யோவான் 8:42 படிக்கலாம். யோவான் 8:42, John chapter 8 verse 42. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலும் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆமென். இப்போ இந்த இதில் பார்க்கிறோம். இப்போ வந்துட்டு முதலாவது மாதிரியாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். இரண்டாவது பிதாவை அறிந்திருக்கிறோம்னு பார்த்தோம். மூன்றாவது பிதாவை அறிந்திருக்கிறோம்னா நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து மேலே அதிக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should love Jesus. அதாவது இயேசு சொல்றதை செய்யறது மேல இயேசுவை நேசிக்கலாக இருக்க வேண்டும். இதுல 2 விதமான அன்பு கூறுகளும் இருக்கிறாங்க. எப்படின்னா, பவுல், பேதுரு இவங்களோட வாழ்க்கையிலே பார்க்கும்போது பவுல் என்ன மாதிரி ஆள்னா, இயேசுவை வெறுத்தவர் முதலாக. இதற்கான வசனத்தையும் படிக்கலாம். அப்போஸ்தலர் 26:9, ஆக்ட்ஸ்
26 verse 9. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதுதான். ஸோ பவுல் எங்கே இருக்கிறார், எந்த நிலைமை வர்றாருன்னா விரோதமாக நினைக்கிறார். அதே மாதிரி அது எதற்காக நினைக்கிறாரு அப்படின்றதுக்காக இயேசு சொல்லாமல் இல்லை. யோவான் 14 அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 16:2. அவர்களை ஜெப ஆலயங்களுக்கு உருவாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இதுதான் இங்க என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா, பவுல் வந்துட்டு தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாக செய்ய வேண்டும் அப்படின்னு இருந்தவர். ஸோ இயேசுவின் நாமத்தை எந்த அளவுக்கு விரோதமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் என்ன நேசிக்கிறாரு, கடவுளுக்கு நான் வந்து நன்மை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படி என்ற நினைவு கூறுவதாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ரட்சிப்பு, உண்மையான கடவுளை அவர்கள் அறிந்த பொழுது இதே பவுல் எப்படி மாறுகிறார்னா இயேசு மிகவும் நேசிக்கிறாக மாறுகிறார். இதற்காக 2 வசனம் படிக்கலாம், ஒரு 2 பகுதி படிக்கலாம். ஒன்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 37-38. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமாசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாகிறோம். இருக்கிறோமே. ஸோ இது ஒரு பகுதி படித்தோம். அடுத்த பகுதி படிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார். இங்க பார்க்கிறோம், அதாவது ஒரு மனிதன் எப்படி இயேசுவை வெறுத்து அந்த நாமத்துக்கு எதிராக நிறைய செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே மனிதர் அவரை பார்த்த பின்பு முதலாவது இயேசு தரிசிக்கிறாரு. அது வந்து கர்த்தருடைய கிருபையினால் தரிசிக்கிறாரு. அதன் பின்பு அவரை குறித்து அறிந்த பின்பு அந்த ரட்சிப்பின் ஆழங்களை பவுல் அறிந்த பின்பு எந்த அளவுக்கு இந்த ரட்சிப்பு நம்மளை காக்கிறது, எந்த அளவுக்கு நித்திய ஜீவனுக்கு என்ன சொல்றது, நாம் எவ்வளவுதான் தவறினாலும் திரும்பவும் சேர்த்து கொள்ளுகிறது என்று பார்த்த பின்பு, அதாவது அந்த அந்த அன்பினால அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி பவுல் எப்படி இருக்காருன்னா இயேசுவை ஒருவர் நேசிக்கலன்னா அவன் சபிக்கப்பட்ட கடவுள் என்று இஸ் கிவிங் கர்ஸ். அந்த மாதிரி ஏன்னா உங்களுடைய அன்பு வந்து அங்கிருந்து நகரக்கூடாது. எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இயேசுவின் மேலே இருக்கிற அன்பை வந்து நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு அதை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அதை பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ இயேசு மேலே எவ்வளோதான் பிரச்சனை வராலும் சரி, மக்களால் போராட்டங்களாக சரி, இயேசு மேலே இருக்கிற அன்புலேருந்து நகராமல் இருக்கிறது. இது வந்து பவுலுடைய வாழ்க்கை. பவுலோட வாழ்க்கை இயேசுவை விரோதித்தவன், இயேசுவைக்காக எல்லாத்தையும் எதிராக செய்ய நினைத்தவன் இயேசுவிற்காக மாறுகிறான், இயேசுவினுடைய சாட்சியாக மாறுகிறான். இப்பொழுது பேதுருவுடைய வாழ்க்கை பார்க்கலாம். யோவான் 21:15. இல்லை, அதுக்கு முன்பாக யோவான் 13:38. யோவான் 13:38. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூடுதலுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இப்போ அடுத்த வசனம் படிக்கலாம். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ இங்க பேதுருவுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ரெண்டு சம்பவங்களை பார்த்தோம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பேதுரு வந்து இயேசுக்கு விரோதமாக போனது கிடையாது. இயேசுவை வந்து நமக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது இல்லை.
ஆனால் அவர் என்ன வாஞ்சை இருந்துச்சுன்னா, அவருக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அதாவது அவருடைய அன்பு வந்து அதிகமாக இருக்கு, ஆனால் அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு மாம்ச பலவீனம் இருக்கு. புரியுதுங்களா? இயேசுவே சொல்வாரு, ஒரு ஜெபம் பண்ற இடத்துல ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்ச பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எதற்காகனா அந்த வாஞ்சை இருக்குது, இயேசுக்காக செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்குது, ஆனா அவங்க மாம்சத்துல பலவீனப்படுறாங்க. அந்த மாதிரி நடக்கும் பொழுதும் அவர்களையும் கர்த்தர் எப்படி கடைசியில் எடுக்கிறாருன்னா அவருடைய அன்பினால எடுக்கிறார். பவுல் வந்து விரோதிக்கும் பொழுதும் அன்பினால கடைசியில் அன்புக்கு தான் வராது. பேதுரு வந்துட்டு தீமை செய்யல, ஆனால் நன்மை செய்ய தவறி முடியல அவரான. ஸோ வந்துட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தும் போராட்டங்கள் வந்து எல்லாம் வரும் பொழுதும் கர்த்தர் வந்துட்டு வராது, அவர் மேலே கேட்குறாரு, என்னில் அன்பாக இருக்கிறாயா, இந்த கேள்வி திருப்பிக்கிறார். அதாவது நான் நிறுத்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே இந்த படைப்பிலேயே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் என் மேல் அன்பா இருக்கிறியான்னு நம்மகிட்ட கேட்கறதுக்கு உரிமை உள்ளவர். யாருன்னா இயேசு மட்டும்தான் என் மேல் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை உள்ளவர். ஏன்னா அந்த கேட்கறதுக்கு அவ்வளவாக பார்த்தா உலகத்தில் மனிதர்களால் முடியாது. கேட்கறதுக்கான நிறைய பாடல்களை போனவங்களுக்கு, நிறைய கைவிடப்பட்ட மனுஷங்களாக இருக்கும் பொழுது அவங்களால வந்துட்டு யாரோ ஒருத்தர் என்ன அன்பா இருக்கிற கேட்கும் பொழுது நீ யார் என்ன வந்து கேட்கறதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கோபம் வர காரியங்கள் இருக்கு. ஆனா இயேசுவை கொடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையினால அவர் மாத்திரம் வந்து நம்ம என்ன கேட்கலாம், என் மேல் அன்பா இருக்கிறாயா, என் மேல் அன்பா இருக்கிறாயான்னு கேட்கலாம். ஸோ இவர்கள் பேதுரு போல் 2 பேருமே கிறிஸ்துவின் மேல் அன்புள்ளவராக இருந்தார். ஓகே. நான்காவது காரியம் என்னவென்றால் அடுத்த தலைமுறையானதை கொண்டு வருவதாக இருக்கிறார். இது என்ன மாதிரினா, பிள்ளைகள் பிறந்த உடனே அவர்கள் வந்துட்டு எப்படியோ பிறக்கட்டும், அது வளர்ந்தப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணங்களை கொண்டாம இந்த பிதாவை அறிந்தவர்கள் இயேசுவில் அன்புள்ளவர் என்ன செய்யறாங்கன்னா அவங்க கொண்டு வராங்க. வெந்த சைல்டு பிரதிஷ்டை பண்றாங்க, குழந்தைய பிரதிஷ்டை பண்றாங்க. எதுக்கு பண்றாங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வராங்க. இயேசுவும் அதை வரவேற்கிறான்னு பார்க்கணும். இயேசு வந்துட்டு பிள்ளைங்களை எதுக்கு கொண்டு வரீங்க, வளர்ந்த அப்புறமா பிள்ளைங்களா வேணா வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாம குழந்தைங்களை கொண்டு வாருங்க. அதுலேயும் வேதத்தில் பார்க்கும் இன்ஃபேண்ட்னு போட்டு, இன்ஃபேண்ட்னா கை குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து கொடுத்து அவர்களுக்கு இயேசு வந்து ஜெபிக்கிறான்னு பார்ப்போம். இது வந்து இயேசு, பேதுரு, பவுல் 3 பேருமே பேசுறாங்க. அதுக்கான வசனங்களும் படிக்கலாம். மத்தேயு 19:13 முதல் 15. மேத்யூ chapter 19 verse 13 to 15. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் இடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 முதல் 11. First, 2 Peter chapter 1 verse 14 to 15. இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்ற பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். Ephesians chapter 6 verse 4. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பவுல் சொல்லுகிறது, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த வசனம் கடைசியில் நல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கேற்ற சிற்றை. நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளை வந்து கொஞ்சம் பிடிவாக பிடிக்கிறாங்க, அவுட் ஆஃப் த வே போறாங்க, வழி மாறி போறாங்கன்னா தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவர்களை கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் அது வந்துட்டு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்காது. அதை விட என்னன்னா, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியங்கள் பெற்றோர்களாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒவ்வொரு காரியங்களும் வேதத்தின் அடிப்படையாக நீங்கள் சொல்லி செய்யலாம். வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, இதை செய்யலாம்,
அப்படின்னு வசன ஆதாரத்தோடு சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கும் என்ன ஒரு 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 தைரியம் கிடைக்கும்னா, எங்கள் பெற்றோர்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள், அவர்கள் தாங்களாக ஒன்று செய்யாமல் கர்த்தர் சொல்கிறதே செய்கிறார்களா இருக்கிறாங்க அப்படின்றதுல they will get strengthened. ஸோ பிள்ளைக்கு வளரணும், வேலைக்கு போகணும், நல்லா முன்னேறணும், வாழ்க்கை முன்னேறணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் செய்யணும், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒவ்வொன்றும் நீங்கள் வேதத்தின் படி நீங்கள் சொல்லி அவர்களை வளர்த்து விடும் பொழுது அவர்களுக்கும் உங்களை கீழ்ப்படிவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும், ரொம்ப எளிதாக இருக்கும். இல்லாட்டி சில பிள்ளைகள் வந்துட்டு பெற்றோர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுக்கான காரணங்கள் எது இருக்குன்னா, அவர்களுக்கு வந்து பெற்றோர்கள் மேலே ஒரு வெறுப்போ ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள் இருக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்துட்டு எந்நேரமும் பூரண உணர்வுகளாக இருக்கிறது இல்லை, தவறு செய்கிறார்கள். அப்படி பெற்றோர்கள் மேலே சில தவறுகள் ஏதாவது இருக்கும் பொழுதும், ஆமாப்பா ஆனால் இதெல்லாம் இருக்குது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கேட்குறேன்ப்பா அப்படின்ற பொழுது அதற்காக அவர்களை கர்த்தர் வழியில் கொண்டு வரதுக்கு எளிதாக இருக்கும். இது வந்துட்டு பழைய ஜெனரேஷன் பற்றி பார்த்தோம். 4 காரியங்கள். என்ன 4 காரியம்னா, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், மந்தைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், கர்த்தரை தனிப்பட்ட விதமாக அறிந்திருக்க வேண்டும், பிதாவை தனிப்பட்டவராக அறிந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைகளை கர்த்தருக்கு கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். இன்னும் சின்ன விஷயங்களை சில முடிச்சோம்னா என்னன்னா, இப்போ அந்த குழந்தைக்கான விட்னஸ், இப்போ வந்துட்டு பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றது, ஒரு குழந்தையோட ரட்சிப்பை, ஏன்னா பெற்றோர்களாக இருக்கிறதுக்கு தான் பிள்ளை வந்து கர்த்தரை தேடிக்கிறதுக்கும் கர்த்தர் மேலே சார்ந்து கொண்டது பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அவர் வந்து தன் பிள்ளைங்க வந்து கர்த்தர் வழியில் இருக்காங்க அப்படின்றதுக்கு அது உண்மையாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படின்னு இது எங்கே பார்க்கணும்னா 2 யோவான்ல பார்க்கிறோம் இல்லைங்க. 2 யோவான் 4ஆம் வசனத்தில், பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உங்களுடைய பிள்ளைகளில் சில சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமாம். ஸோ சில சத்தியத்தில் நடக்கிறதுக்கு சந்தோஷப்படுறாரு. ஸோ அந்த ஆவிக்குரிய பெற்றோருக்கு என்னன்னா, என் பிள்ளை சத்தியத்தில் நடக்குது, நான் வச்சுட்டு போன வழிமுறைகளில் அவர் நடக்கிறான், இன்னும் சில பார்த்தீங்கன்னா எனக்கும் மேலே நடக்கிறான் அப்படின்னு அவர்கள் இன்னும் ஆவியில் கழிப்பு வரும். ஸோ இதற்காக என்னதான் வேணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு முதலாவது வேணும்னா பைபிள் நாலேஜ், கர்த்தரை கொடுத்த ஒரு அறிவு. 1 யோவான் 2:13 நாம் ஏற்கனவே படித்த ஒரு பகுதி. அதில் பிள்ளைகளை கொடுத்து பார்த்தது என்னன்னு பார்க்கலாம். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகள் வாலிபரே, பொல்லாமை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமாம். ஸோ பிள்ளைகளே, நீங்கள் பிதாக்களை அறிந்திருந்தால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ முதலாவது பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படிதான்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஹியூமன் லைஃப் சொல்லுதுன்னா, ஒருத்தர் கீழ்ப்படியணும். ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு கீழ்ப்படியணும்னா they should be totally convinced that the person who is giving advice or directing them is doing it for their own good. ஓகேங்களா? பிள்ளைகள் வந்துட்டு பெற்றோர்கள் கீழ்ப்படியது அப்படின்னா தேவ பக்தியை பார்க்கணும், கடவுளோட பயத்தை பார்க்கணும். அந்த கடவுளோட பயம், அதாவது வேதத்தில் போட்டு the fear of the Lord is the beginning of wisdom. ஸோ அதை பார்த்து தான் அவர்கள் கீழ்ப்படிவாங்க. ஸோ பிள்ளைகள் பிதாக்களுக்கு கீழ்ப்படினா அவர்கள் வந்து they should know the father. அதாவது ரோமர் 1ஆம் அதிகாரம் படித்ததுலாம், ரோமர் 1 19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். இது வந்து ரோமன்ஸ் 1:19. இந்த பகுதி எதை குறிக்குதுன்னா, மனசாட்சியை குறிக்குது. ஒரு பிள்ளை வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வரும் பொழுது they already know what is good. தேவனே அதை அவர்கள் மனதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ நம்ம பெற்றோர்களாக இருக்கிற நாம் என்ன பண்ண முடியும்னா, அந்த மனசாட்சியின்படி அதிக நன்மைக்குள்ளாக நடத்துறது தான் நம்மளுடைய வேலை. அவ்வளவுதான். நாம் வந்துட்டு அவனை வந்துட்டு மாற்றதில்லை, அவனுக்குள்ளே இருக்கிற
ஆவியை எழுப்பி விடுறது. அதுதான் முக்கியமான பண்பு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னா they should know பைபிள் ஸ்டோரிஸ், பைபிள் events இதெல்லாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிள்ளைகள் ரட்சிப்புல வரது அப்படின்னா பர்சனல் கன்விக்ஷன்ஸ். 1 யோவான் 2:12. இதுக்கப்புறம் படிக்க வேண்டாம், சீக்கிரமாக போகலாம். 1 யோவான் 2:12 அங்கே போட்டு பிள்ளைகளே எழுதுங்கன்னா உங்கள் பாவங்கள் அவர் நாமத்திற்கு மன்னிக்கப்படுகிறது. ஓகே, உங்கள் பாவங்கள் அவர் நாமத்திற்கு மன்னிக்கப்படுகிறது, அதனால எழுதுகிறேன் அப்படின்றார். அப்போ இந்த பிள்ளைகள் யாருன்னா சின்ன வயசுல வந்துட்டு உன் பாவம் வந்து இயேசு பாவமாக மறித்தார் அப்படின்றது ஒரு நாலேஜாக சொல்லலாம். அவங்களும் எடுத்துக்குவாங்க, அந்த இள வயதிலே சீக்கிரமாக எடுத்துக்கொள்வாங்க. எதுக்காகனா அவர்களுக்கு அதில் ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, எனக்காக இயேசு மறித்தார், எனக்காக எப்படி வந்து அப்பா அம்மா வந்து எனக்காக சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்காக செய்ய கொடுத்து எனக்காக இயேசு மறித்தார் அப்படின்னு ஒரு இயல்பாக எடுத்துக்கொள்வாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வளர வளர என்ன நடக்குதுன்னா பாவம் வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த எனக்காக ஒருத்தர் மறிக்கணுமா, அது தேவையில்லை, நானே சொந்த காலில் நிற்பேன், அந்த எண்ணங்கள் வரது வந்து லேட்டர் ஸ்டேஜ். பட் இள வயதில் நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து அவர்களுக்கு உதவும் பின்னாடி. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள் வேண்டும். அதான் அவர்களுக்கு எந்த பர்சனல் கன்விக்ஷன்ஸ். முதலாவது they should know God personally, அந்த கான்ஷியஸ் இருக்கும், பர்சனல் கன்விக்ஷன்ஸ். மூன்றாவது செட் அப்பார்ட் லைஃப். அதாவது சின்ன பசங்களை வந்து பார்க்கும் பொழுது நல்ல பிள்ளைங்களோட சேர்ந்தா நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இது வந்துட்டு உலக காரியம் மட்டும் இல்லை, பைபிளில் இருக்கிற காரியம். 1 கொரிந்தியர் 15:33 வசனம் படிக்கலாம். 1 Corinthians 15:33 பிள்ளைகளுக்கான வசனம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆமாம், இது வந்து பிள்ளைகளுக்கான வசனம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாருக்காக என்ன வசனம்னா ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எப்படிப்பா நீ வந்து கெட்ட வழியில் போகிற அப்படின்னா அவனுக்கு தெரியாது. அது என்ன மாதிரி இருக்குன்னா பேட் கம்பெனி. அதாவது ஒரு தீமை செய்து தீமையிலே மகிழ்கிறவர்களுக்காக இருந்தாங்கன்னா அது வந்து கெட்ட வழியில் போகும். இது ரோமரில் பார்க்குறோம். ரோமரில் எப்படி பார்க்குறோம்? ரோமர் 1 படித்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தீமையிலே களி கூர்ந்தாங்கன்னு இருக்கும். பாவம் செய்து செய்து தீமையிலே வந்து களி கூர்ந்தாங்கன்னு இருக்கும். அந்த இது வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்தே வந்துட்டு நல்ல கம்பெனியில் இருக்கிறதுக்கு பெற்றோர் வந்து முயற்சி செய்ய வேண்டும். Proverbs 22:6 படிக்கலாம். Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. பிள்ளையானாலே நடத்து அவன் வளர்ந்து அவன் வந்து செலவு. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு பார்க்குறோம் 3 உபாகமம் 6:4-9. இது இந்த வசனம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டு வசனம், நல்ல வசனம் பண்ணலாம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு வித்தியாசம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் தேடணும். உபாகமம் 6:4-9 படிக்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவர்களை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்கக்கூடாது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தர் என்ன கேட்குறாரு பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்மரியாக சொல்லணும்னா உன்னை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கடவுள் தான் ஞாபகம் வரும். அதாவது யூ ஷுட் பி அ வாக்கிங் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட். பார்க்கும் பொழுது தான் காட் இருக்காரு, எங்கள் அப்பா அம்மா பார்த்தாலே காட் இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வரணும். நம்மளை பார்க்கும் பொழுது கடவுள்லாம் இல்லை, எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, நம்மளும் ஜாலியாக இருக்கலான்ற எண்ணங்கள் வருவாங்க. அவர்களுக்குள்ள தேவ பக்தியே நம்மளை அதாவது சாட்சியாக சொல்லணும்னா எங்கள் தகப்பனாரை பார்த்தாலே எனக்கு வந்து நான் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கேன். சரி, அந்த ரூமில் கார்டு இருக்கட்டும், நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம். எதற்காகனா
அந்த அளவுக்கு ஒரு அவர்களுடைய செயல்கள் நடைமுறைகள்லாம் பார்க்கும் பொழுது குறை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ குறை கண்டுபிடிக்காத வாழ்க்கை அவர்கள் இருக்கிறதுனால சரி கர்த்தர் இருக்கிறாரு, அவரே ஒழுங்கா இருக்காரு, நம்ம இப்படிலாம் காயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளோட பக்தியை நமக்குள்ள வளர்க்குறதா இருக்கும். கடைசியான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபெலோஷிப் வித் கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு அவர்களோட பெற்றோர் தான் முதல் நண்பர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பெற்றோர்கள் பார்த்து பயந்துடக்கூடாது, அவங்கள பேச வேண்டும். they should speak. அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு, ஏதாவது படிக்க முடியல, என்னெல்லாம் குறைகள் இருக்கோ இதை அவர்கள் பெற்றோர் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறதுக்கு பெற்றோர் ஒரு வாயிலாக இருக்க வேண்டும். they should be என்னப்பா இருக்கு, எப்படி போதும் ஸ்கூல், எப்படி நடக்குது, இப்படி அவங்க விசாரிக்கலாக இருக்க வேண்டும். அவர்களை அதுக்காக அவர் செய்கிறதெல்லாம் பரவாயில்ல என்று விட்டுறதுக்கில்ல, அவரோட வழிகளில் ஏதாவது தவறு இருந்தால் அதை திருத்தணும். ஆகிலும் அவர்களிடத்துல ஒரு நல்ல ஐக்கியம் பாராட்டியவர்களாக இருக்க வேண்டும். இதில் ஒரு உதாரணம் என்னன்னா, சின்ன வயசுல சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோதான் அந்த குழந்தைய அவங்க அம்மா அடிச்சா திரும்பி அழுதுகிட்டே அவங்க தாய்மார்கிட்ட தான் போய் சேரும். எதற்காகனா தவறு செய்யறதுனால தண்டனை கிடைக்கும், ஆனால் அதற்காக ஐக்கியத்தை உடைக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஸோ இது பெற்றோர் சொன்ன, பிள்ளைகளை சொல்லிட்டேன். இப்போ மூன்றாவது, இது நான் கடைசியாக வைத்ததுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் மிகுந்த போராட்டமான வாழ்க்கை. என்னன்னா அதே தலைமுறைக்கான ஒரு சாட்சியாக இருக்குது, ஒரு பீங் அ டெஸ்டிமெண்ட் டு தி சேம் ஜெனரேஷன். அதாவது இது யாரும் நம்ம கூடவே வளர்ந்துருப்பான் ஸ்கூலில், நம்ம பண்ணுற எல்லாமே அவனுக்கு தெரியும், அவன் பண்ணுற நம்ம தப்பு இல்லாமல் தெரியும், ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம இயேசுன்னு சொல்கிறோம். அப்போ அவன் பார்ப்பான், இவ்வளவு நாள் நான் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டேன், நீ எனக்கு சொல்றியா அப்படின்னு. அப்போ இதுதான் ரொம்ப ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்குது கரண்ட் ஜெனரேஷனுக்கு. நம்ம கூட வளர்ந்தவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறதுன்றது ஒரு மிகுந்த போராட்டம். அதுதான் இதை கடைசியாக வச்சிருக்கேன். ஆகிலும் இதை பற்றி என்னன்னா, சங்கீதம் 127:4 வாலிபர்களை குறித்து படிக்கிற ஒரு நல்ல வசனம் படிக்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாலிவயது குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் விளிம்புக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள். இப்போ இந்த வாலிபர்கள் தான் யாருன்னா அம்பு கூட இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களுடைய சாட்சி என்ன பண்ணனா, கர்த்தருடைய பிரசன்னத்தையும் சமூகத்தையும் அவர்களுக்கு உண்மையாகவே தெரிவிக்கும். அதாவது அவர்களை அசட்ட செய்ய முடியாது. யூ கேனாட் இக்னோர் வாலிபர்கள் அவன் சின்ன வயசு ஏதாவது பண்ணிட்டு போறான்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அது குழந்தை வயசு இல்லை. வாலிப வயசு யாருன்னா, இப்போ பார்க்குறோம் என்னன்னா, நினைத்தா உயிரை கூட எடுக்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஆயுதங்கள்லாம் இருக்குது. அமெரிக்க நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி என்னன்னா, ஒரு பிரபல இவன் பைபிளை குறித்து பேசினவர், சார்லி கர்க் பைபிளை குறித்து பேசினவர், ட்ரம்ப் அவங்க இதில் பாலிடிக்ஸில் இருந்தவர், ஒரு 22 வயது வாலிபன் ஒரு ஸ்னைப்பர்னா ஒரே ஒரு ஷாட்டு, அது மிஸ் ஆகாமல் அடிக்கும், லாங் அடிக்கலாம். அந்த ஒரு ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு கன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஷாட்டில் கொடுத்து சுட்டு இருந்துட்டாங்க. இது சார்லி கர்க் ஒரு கிறிஸ்டியன். அவர் என்ன சொல்வார்னா, கர்த்தர் இருக்கிறாரு, நாங்கள் இந்த எங்களுடைய பார்ட்டி கர்த்தருடைய சித்தத்தின் படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த பையனுக்கு பிடிக்கல. அதனால பிடிக்கல உடனே சுட்டான். ஸோ எப்படின்னா, வாலிபர்களை அவர் தேர் சோஸ் எக்விப். இது யாருன்னா அவங்க தகப்பனார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். அவங்க ஸோ ஆயுதங்கள் இருக்கும், கண்டிப்பாக ஆயுதங்கள் இருக்கும். அமெரிக்காவில் ஆயுதங்கள் வச்சுக்கலாம், அந்த அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில ஒரு வாலிபன் இருக்கும் பொழுது அவன் மரணத்தையும் ஜீவனையும் அடுத்தது தலைமுறைக்கு அவன் காட்டுதான் இருக்கிறான். ஒன்று மரணத்துக்கு எத்தனை நடத்துமா, இல்லை ஜீவனுக்கு நடத்துமா. ஸோ ஒரு வாலிபன் அம்பை போல இருக்கிறான்னு சொல்றது ஒரு கரெக்டான வெரி கிளியரான வேர்ட்ஸ். அப்போ கரண்ட் ஜெனரேஷனுக்கு எப்படி சாட்சியாக இருப்பது அப்படின்னா, அதே வசனங்கள் போலாம். 1 யோவான் 2-ம் அதிகாரம் 14-ம் வசனம்.
வாலிபர்களை குறித்து பார்க்கிற பகுதி மட்டும் படிச்சு போதும். ஒன்றியமா இரண்டு. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். இப்பொழுது தேவ வசனம் உங்களுக்கு இருக்கிறதாலும் பொல்லாங்கனை ஜெயித்தாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்த வசனம் 1 படிக்கலாம். வாலிபர் குறித்து. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாமகன். வாலிபர். ஓகே. அடுத்த வசனங்கள் தீத்து 2:6 அதிகப்படுத்தலாம். முடிக்க போறோம். முடிச்சுட்டு வாலிய புருஷனும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கவும் நீ புத்தி சொல்லி. அடுத்த வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தி 2:1. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கிருபையில் பலப்படு. ஸோ இந்த 4 கடைசி வாலிபர்கள் என்னன்னா, அவருடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி அமைந்திருக்க வேண்டும். Their life should be shaped by the word of God. அவர்கள் பிள்ளைகளுடைய பருவத்திலிருந்து வாலிபர்களாக வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை தேவ வசனத்தின்படி மாறி போயிடும். அந்த வசனம் இங்கிலீஷில் என்னன்னா, the word of God abides in you. தேவனுடைய வார்த்தை உங்கள் நிலைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னா 1-2-3 பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். இது ஆவிக்குரிய போராட்டம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரும். பிதாக்களாக இருக்கிற உங்களுக்கு கிராஸ் நிறைய போராட்டங்கள் எல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் அதெல்லாம் ஓகே இப்படி இருக்கணும், இப்படிலாம் போராட்டங்கள் வரும்னு சொல்லி கர்த்தர் மேலேயே சார்ந்து இருக்கிற வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஒரு பிள்ளை பருவத்திலேருந்து வர ஒரு வாலிபருக்கு அப்போ தான் பேட்டில் வரணும். ஸோ அந்த ஆவிக்குரிய போராட்டங்களே போராடுகிறது எப்படின்னா தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அப்போ தான் அந்த போராட்டங்களுக்குள்ளே சென்று ஜெயிக்கிற பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதற்கான ஒரு வசனம் உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்தது ஜட்ஜஸ் சாப்டர் 3 verse 2. அதாவது முதலாவது ஜட்ஜஸ் 2 verse 10 படிக்கலாம், அப்புறம் 3 verse 2 படிக்கலாம். காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழுதிற்று. இப்பொழுது 3:2 இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்கிவிட்டதற்காகவும் கர்த்தரை விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றார். என்ன பார்க்கிறோம்னா, ஒரு சந்ததிக்கு ஒரு நிலைமை என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் முன்பாக செய்த காரியங்களை அறியாமல் போறாங்க. அப்போ இந்த மாதிரி போயிட்டாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னா, அவர்கள் யுத்தம் பழக்கம் படணும், they should know to war அப்படின்றதுக்காக 3 பார்க்கணும். சிலர் வைத்திருக்கார். அதாவது என்னன்னா, வாழ்க்கையில போராட்டங்கள் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த போராட்டத்தை கடந்து ஜெயிக்கிறவனாக இருந்தால் தான் முடியும். மேற்கொள் நம்ம வெளிப்படுத்தல பார்க்கணும். அந்த வார்த்தைப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அதை திரும்ப எல்லா சபைகளுக்கும், ஒரு சபை இல்லை, எல்லா சபைகளுக்கும் சொல்லுது என்ன, ஒரு பாதுகாப்பு ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேச மத்தியில் இருக்க ஜீவ விஷயத்தில் கனிய புஷியை கொடுக்கும் என்று. ஆமாம். அதே போல அடுத்த ரெவலேஷன் 21 வெளிப்படுத்தல் 21:7 வசனம். ஜெயம் கொள்ளுகிற எவனோ எல்லாவற்றையும் நினைத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். ஆமாம். இது என்னன்னா, நீங்க படித்தது கரெக்ட். அதுனா வெளிப்படுத்தல் 2-3 ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனா 21 என்னன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஸோ அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தம் 7 வாக்குத்தத்தங்கள்ல முழுமையடைந்து எடுத்துக்கொள்ளுகிற வசனமாக கர்த்தர் முடிவில் வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஸோ இந்த ஜெயம் கொண்டு அவர்கள் முன்னேறது வாலிப வயதில் தான். பிதாக்களான பின்பு அவர்கள் ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்திருவார்கள். பாவத்தில் போறவர்கள் பாவத்தில் போயிடுவாங்க, கர்த்தரை தெரிந்து கர்த்தத்தில் வந்துடுவாங்க. அது வசனம் வேண்டுமென்றால் வெளிப்படுத்தி 22:11 வசனத்தில் இருக்கு. அநீதி உள்ளவன் இன்னும் அநீதியாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
ரெவலேஷன்ல பார்க்கும்போது போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு முடிவு வருது. அந்த முடிவு என்னன்னா, ஒன்று நீதி பரிசுத்தத்தின் வழியை எடுத்து நடக்கிறவங்க, இல்லைன்னா அநீதியும் அசுத்தத்தின் வழியை நடக்கிறவங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து வாலிப காலத்தில் வரும். அதை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது தீத்து 2:6 பார்த்தது வந்து ஆல்ரெடி படித்தாங்க. அதாவது தெளிந்த புத்தியாக இருங்க. அதாவது உலகத்திலையும் அவர்கள் இருக்கிறதுனால தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நான்காவது 2 தீமோத்தேயு 2:1 பார்த்தது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிருபையில பலன் கொண்டு இருக்க வேண்டும். They should be strong in the grace of Jesus Christ அப்படின்றது பார்க்கிறோம். ஸோ இந்த முடிக்க போகிறேன். அதாவது ஸோ இந்த மொத்த இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னா தானியேலை குறித்து பார்க்கலாம். தானியேலை வசன பகுதி நோட் பண்ணிக்கலாம். லைஃப் ஷேப் பை தி வேர்ட் ஆஃப் காட். தானியேல் 1:8-9, தானியேல் 9:2. இது ரெண்டுத்துல என்ன இருக்குன்னா, தானியேல் தனக்குள்ளே நிர்ணயித்துக் கொண்டான், அவன் தன்னை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வர தனிப்பட்ட போராட்டம். தானியேலுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை வரல, டைரக்டாக வரல. தானியேலுக்கு வந்துட்டு யாரும் சொல்லலை, சாப்பிட்டு தான் சொல்கிறாங்க, சாப்பிடுப்பா என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய நிர்ணயத்தை கொண்டு அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அது மாத்திரம் கீழ்ப்படிந்த மாத்திரம் இல்லை. தானியேல் 9:2 பார்த்தோம்னா எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்தான்னு பார்க்கிறோம். எரேமியாவுடைய தீர்க்கதரிசனம் தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்படிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை படித்து அறிந்து கொண்டு அதன்படி அதை அவன் வாழ்க்கையை அதன்படி அமைத்துக் கொள்ளுகிறனால இருக்கிறான். அடுத்த அதிகாரம் தானியேல் 10:19-22 பார்த்தோம்னா தானியேல் என்ன செய்யறான்னா ஜெபம் பண்றான்னு பார்க்க. அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணிக்கிறான். அது பின்பு பார்த்தோம்னா அங்கே ஒரு ஆகாயத்தில் ஒரு போர் நடக்கிறது. அதாவது பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவுக்கும் இதுக்கு தூதர்கள் போர் நடக்குது. தானியேலுக்கு வர வேண்டிய தீர்க்க தரிசன பகுதி. அப்படி அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் அவர் வந்து ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். மூன்றாவது தானியேல் 1:17 கர்த்தர் அவனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்திருந்தார் பார்க்கணும். நான்காவது தானியேல் ஜெபம், அவரோட ஜெபங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, கிருபை தாருங்க ஆண்டவரே, அதாவது எங்கள் நீதி நிமித்தம் கேட்காமல் உன் இரக்கத்தை நம்பியே இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ கடைசி வரைக்கும் ஒரு வாலிபனுக்கான தைரியம் எங்கன்னா கர்த்தரோட வார்த்தை முக்கியம். அதனோட என்னன்னா கர்த்தருடைய இரக்கம் தருகிறவர், அந்த கிருபையில நிலைத்து இருக்கிறதுக்காக தான் கற்றுக்கப்படுது. இது ஃபைனலாக சொல்லி என்னன்னா, நிறைய பேர் வேத படிக்கப்படுது. நான் படிச்சிருக்கேன் என்னன்னா, சாபங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் என்னன்னா அவ்வளோதான் போச்சா சமூகப்பட்டவங்களா அப்படின்ற எண்ணங்கள் வந்து தோணும். மாம்ச எண்ணங்கள், ஆக்சுவலி மாம்ச எண்ணங்கள் தான் தோணும். ஏன்னா கிறிஸ்து உண்மையாக பார்த்தோம்னா கிறிஸ்து சிலுவையில் மறுத்து அனைத்து சாபமும் எடுத்துக்கிட்டாருன்னு பார்க்கணும். ஸோ பைபிள் படிக்கிறவங்க எப்படி படிக்கணும்னா, அதில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக படிக்கணும். சரிங்களா? அதில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஒரு பாஸ்டர் எப்படி சொன்னார் என்னன்னா, ஒருத்தர் வந்து பைபிள் தலைமுறையை படிப்பாராம். அப்போ அதை படிக்கும் போது நீ நான்கு கொண்டு சாவேன்னு வசனம். ஸோ எதற்காகனா, அந்த மாதிரி பைபிளை அப்படி படிக்காம ஆசீர்வாதங்களால் எடுத்து படித்து கீழ்ப்படிதல் மூலம் படிக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஜெபம் செய்யணும். உங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரையப்பா பார்த்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. அவையானவரப்பா இந்த வார்த்தைகளை இதயத்தில் எழுதுங்க. ஆண்டவரை எழுதி தங்கள் இதயத்தில் ஆண்டவரை வாழ்க்கையை பார்க்கும்படியாக உதவி செய்ய எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கொட்டுகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த உலக காரியங்களில் நடக்கும் பொழுதும் அநேக வெற்றிகளை தாருங்க. ஆவிக்குரிய இதில் வெற்றி தந்து ஆண்டவரை உலக காரியங்கள் வெற்றி தாருங்க. ஆண்டவரை சிறுபாபையில் சொன்னது போல முத்திரை மோதிரமாக எங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியும், இன்னும் முன்னேற உதவி செய்யும், வெள்ளப்பட உதவி செய்யும், பாதுகாத்துக் கொண்டு ஒத்துப்பட்டு பேசி நாமத்தில்